ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து ஸ்வீட் குனாஃபா சமோசா தான் செய்ய போறேன். ஸோ இந்த சமோசா பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே செய்யறது பார்த்தீங்கன்னா, ஈஸியா செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குனாஃபா சமோசா செய்யறதுக்கு நான் வந்து குனாஃபா சேமியா வாங்கியிருக்கேன். ஸோ அத வந்து சின்ன சின்ன பீஸா நல்லா கட் பண்ணிட்டு, இத வந்து பட்டர்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா, இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஸ்தா கிரீம் தான் சேர்க்கணும். ஸோ பிஸ்தா கிரீம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து மில்க் மேடும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மில்க் மேடு, பிஸ்தா சாஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இப்ப நான் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன் சமோசா ஷீட். இது வந்து சின்னதுல நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பெருசு கிடையாது. இது வந்து மினி சமோசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம எப்போதும் இந்த சிக்கன் சமோசாலாம் நம்ம உள்ள ஃபில்லிங் வச்சு நம்ம மடிப்போம்ல, சேம் அதே மாரி நம்ம மடிச்சு எடுத்துக்கணும். இப்ப இது உள்ள வந்து நம்ம குனாஃபா சேமியா வச்சு நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். மடிக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா மடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, அது கேப் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம ஆயில்ல போடும்போது அந்த ஆயில் ஃபுல்லாவே வீணாயிடும். ஸோ அதனால கேப் இல்லாத மடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நல்லா சூடான ஆயில்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சுல்ல, இந்த டயத்துல நம்ம எல்லா சமோசாவும் எடுத்துரலாம். ஸோ இதே மாரி நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ ஃப்ரை பண்ண சமோசா மேல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பிஸ்தா கிரீம் தான் ஊத்தணும். ஸோ பிஸ்தா கிரீம் ஊத்திட்டு, அதுக்கும் மேல வந்து நம்ம வந்து பிஸ்தா வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் சூப்பராவே இருக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து நான் பிஸ்தா தான் சேர்க்கிறேன். இப்போ ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் குனாஃபா சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்க. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெருசா தெரியும். பட் இது வந்து ரொம்ப சின்ன சமோசா தான். மினி சமோசான்னு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்ட் வந்து வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.